சீதாராமன் சீரியல் August 1 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. சீதாராம் ரெண்டு பேருமே சத்யா கிட்ட உட்காந்து பேசியிருக்காங்க. அடுத்த மாதத்துலேயே நல்ல ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து உங்களுக்கும் மீரா அக்காவுக்கும் முகூர்த்த ஓலை எழுத போகிறோம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, நடத்துங்க, ஆனால் என்னோட கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சத்யா கேட்க, ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குங்கிறாங்க சீதா. மகா சித்தி அர்ச்சனா சித்தி ரெண்டு பேர் கண்ணு முன்னாடி உங்கள் கல்யாணம் நடக்கணும் அதுதானே அப்படின்னு ராம் சொல்ல, எஸ், ஆனால் எப்படி நடக்கும், எனக்கு அதுலையெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ட்ரக்ஸ் கேஸை நாங்கள் எப்படி நிரூபித்தோமோ அதே மாதிரி இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, ஓகே என்ன பிளான் அப்படிங்கிறாங்க சத்யா. பிளான் தான், ஆனால் என்ன பிளான்னு இன்னும் முடிவு பண்ணல, இனிமேல் தான் யோசிக்கணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஆமாம், சீதா சொல்கிறதா கரெக்டு, இனிமேல் தான் பிளானை பற்றி யோசிக்கணும். சித்திங்க இதுக்கு சம்மதிப்பாங்க, இல்லைனாலும் நாங்கள் சம்மதிக்க வைப்போம், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. எப்படி ராம், எப்படி சம்மதிப்பாங்க? சும்மாவே உங்கள் சித்திக்கு என்ன பிடிக்காது, இப்போது உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் அரெஸ்ட் ஆன கேஸில் நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சு என் மேலே கொலை வெறியில் இருக்காங்க, அவங்க எப்படி சம்மதிப்பாங்க அப்படின்னு சத்யா கேட்டுட்ருக்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் சம்மதிச்சா போதும், மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓகே மட்டும்தான் சொல்லணும், நீங்கள் சம்மதிக்காமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்க, சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் அது ஒரு சாதாரண சேல்ஸராக தான் மகாலட்சுமியோட கார்கோ கம்பெனியில் சேர்ந்தேன். அப்போ தான் மீராவை பார்த்தேன், எனக்கும் மீராவை பிடிச்சிருந்தது, மீராவுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. அப்புறம் தான் லவ் பண்ணோம். நான் ஏழை, ஆனால் மீரா பணக்காரங்க, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணோம். ஆனால் மகாலட்சுமிக்கு தெரிய வந்தப்போ எங்கள் காதலை ஏற்றுக்கல. நான் வசதியில் அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அது வரைக்கும் நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு எனக்குள்ளே எந்த எண்ணமும் இல்லை. மீராவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் நானும் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். கடுமையாக உழைச்சேன், சக்ஸஸ் பண்ணேன், மகாலட்சுமிக்கு ஈக்குவலாக பெரிய ஆளானேன். ஆனால் மகாலட்சுமி எங்களை ஒன்று சேர விடல. என் காதல் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. என் லைஃப்பில் எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே சாத்தியமாச்சு அக்செப்ட் மீரா அப்படின்னு சொல்லி சத்யா கண் கலங்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மீரா அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாவும் அர்ச்சனாவும் அந்த மீட்டிங் ஹாலில் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. பெரிய அவமானம்க்கா, இதை விட பெரிய அவமானம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது, கேவலப்படுத்திட்டாங்க, பிளான் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணனும் அந்த சத்யாவும் தான், அவங்களுக்கு சீதா சப்போர்ட் வேற. எஸ், சத்யன்தான் அவமானப்படுத்தினதை மனசில் வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்கிட்டான். இந்த நியூஸை கொடுத்தது கூட அவனாக தான் இருக்கும், அவன் தான் செஞ்சிருப்பான். நீ அசிங்கப்பட்டா அவனுக்கு தான் சந்தோஷம். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த தான் அவன் உள்ளே வந்தான். உன்னை அசிங்கப்படுத்த நேரங்கால பார்த்துட்டு இருந்தா, அதுக்கு சீதாவும் துறையும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நம்ம ஆஃபீஸ்குள்ளேயே கேமராவை வச்சு நினச்சதை முடிச்சிட்டான். ஊரே சிரிக்குது பாரு. அந்த செக்யூரிட்டி கூட உன்னை ஒரு மாதிரியாக பார்க்குறான். என்னால் தாங்க முடியல, உன்னை தப்பாக பார்த்தா நான் எப்படி தாங்குவேன்? எல்லாத்துக்கும் முதல் காரணம் உங்கள் அண்ணன் தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. மகா ரொம்ப கோவமாக மேனேஜரை கூப்பிட்டு போய் துரையை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் தானே மேடம் அப்படின்னு அவர் கேட்க. ஆமாயா, எங்கள் அண்ணன் தான், போய் முதல்ல கூப்பிடு அப்படிங்கிறாங்க மகா. துரைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் மகா, பாசம் பார்த்தா அப்புறம் உனக்கு தான் தலைவலி, உனக்கு எதிராக அவர் என்ன வேணாலும் செய்வார், பார்த்து நடந்துக்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக துரை உள்ளே வராங்க. மகா கூப்பிட்டியா, நீ கூப்பிட்டதா சொல்லி மேனேஜர் சொன்னாரு அப்படின்னு துரை சொல்ல. உன்னோட கூட்டாளி வீட்டுக்கு போகணுங்கிறாங்க மகா. எனக்கு யார் கூட்டாளி அப்படின்னு துரை கேட்க. சத்யா அப்படின்னு மகா சொல்ல. எனக்கு கூட்டாளி சத்யாவா? மகா எந்த சத்யா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே, எந்த சத்யா வச்சு ஆஃபீஸில் கேமரா வச்சியோ அந்த சத்யா வீட்டுக்கு போகணும். என் அண்ணனா இல்லை, என் டிரைவராவா? அதுதான் உன்னோட தகுதி, இனிமேல் அப்படித்தான் அப்படின்னு மகா சொல்ல. எதை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. வா போலாங்கிறாங்க மகா. அர்ச்சனா, மகா, துரை 3 பேரும் கிளம்பி சத்யா வீட்டுக்கு வராங்க. சத்யா வீட்டுக்குள்ளே வந்து ஏ சத்யா அப்படின்னு சொல்லி கத்த. சீதாராம், சத்யா, மீரா எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்கீங்களா, விளங்கிரும் அப்படின்னு சொல்ல. உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எப்படி இங்கே வாங்க அப்படின்னு சத்யா கூப்பிட. நான் ஒன்றும் உங்ககிட்ட சம்மந்தம் பேச வரல, எதுக்குடா பேப்பரில் நியூஸ் கொடுத்த அப்படின்னு மகா கேட்க. புரியலங்கிறாங்க சத்யா. சேதுவும் சுபாஷும் போதைப்பொருள் கடத்தினதை நீ தானே ரிப்போர்ட்டருக்கு சொல்லியிருக்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க. நியூஸ் கொடுக்க நான் என்ன ரிப்போர்ட்டரா? ஓ காட், நியூஸ்லேயே வந்துருச்சா? சாரி, நான் அதை பார்க்கல அப்படின்னு சத்யா சொல்ல. டேய், நான் உன்னை மன்னிப்பு கேட்க வச்சதை மனசில் வச்சுட்டு தானே இப்படி பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்க. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் கொடுப்பாங்க, இது கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சத்யா சொல்ல. டே சும்மா நடிக்காதடா, எங்களை அசிங்கப்படுத்துறதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு மகா கேட்க. மற்றவங்களை அசிங்கப்படுத்தி சந்தோஷப்படுறது உங்கள் புத்தி, நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, முட்டாள்தனமாக பேசி என்னை வெறுப்பாத்தாதீங்க அப்படின்னு சத்யா சொல்ல. டேய், என்ன ஸ்மார்ட்டாக பேசுகிறதா நினைப்பா, நீ தான் நியூஸ் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்ல. ஏங்க நான் எதுக்குங்க நியூஸ் கொடுக்கணும்? இன்ஃபேக்ட் எனக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அந்த நியூஸை போட விடாமல் தடுத்திருப்பேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு எதிரி, உங்கள் ஃபேமிலியில் யாரும் எனக்கு எதிரி இல்லை அப்படின்னு சத்யா சொல்ல. நம்பிட்டோம். ஸ்பை கேமராலாம் வச்சு எவிடன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணவ நீ, எங்கள் குடும்பத்துக்கு நீ நல்லது பண்ணுவியா? சூப்பராக இருக்குடா நீ சொல்கிறது.
என்னடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்க, பார்த்தா தெரியல திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, இவன் உங்க வீட்டு பொண்ணு தானே, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சத்யா சொல்ல, திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறவளுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, பார்த்து வார்த்தையை கொஞ்சம் அளந்து மரியாதையாக பேசுங்க, இல்லைன்னா நான் மரியாதைலாம் பேச வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு மீரா சொல்ல, நீ பண்ணுறது மட்டும் நல்லா இருக்கா? கல்யாணம் பண்ணிக்காமல் இவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க, நீ பண்ணுறது நல்லா இருக்கா? சி ராம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சாடா? நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு மகா கேட்டுட்ருக்க. ராம், நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, உண்மையிலே கெட்டு போயிட்ட அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, சித்தி அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, தே ஆர் இன் லவ், கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு ராம் சொல்லியிருக்க. சாபாஸ் ராம், ஃபேண்டாஸ்டிக், நீ பெரியவன் ஆயிட்டியா, கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு, அதுவும் எங்களுக்கு கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அப்படின்னு மகா கேட்டுட்ருக்க. கல்யாண வயசை தாண்டியும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா அது பெரிய பாவம் சித்தி, பெரிய பாவம் அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. பாஸ், உங்கள் சித்தி 2 பேரும் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்துகிறதா இருந்தால் நம்ம ஒதுங்கிக்கலாம், ஆனால் கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நீ யாரடி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, அதுக்கு ராம துணையா சேர்த்துக்கிறியா அப்படின்னு மகா கேட்க. மீராக்கா சத்யா சாரா கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சீதா கேட்க. பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மகா சொல்ல, நீங்கள் வேணான்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கும் பாஸ், இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத முடிவு பண்ணிட்டாங்க, வர முகூர்த்தத்தில் மீராக்காக்கும் சத்யா சாருக்கும் முகூர்த்த ஓலை எழுத போகிறோம், இது நடந்தே தீரும் அப்படின்னு சீதா சொல்ல, நம்ம வீட்டில் தான் சித்தி, உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கும், அதுதான் எங்க ஆசை அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. என்ன ராம் ஒளற, நீ ஆசைப்பட்டா அது நடந்துருமா? மகா அதை நடக்க விட்டுருவாளா அப்படின்னு அர்ச்சனா கேட்டுருக்க. நீங்களே நடத்தி வச்சா உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சத்யா சொல்ல, இல்லைனாலும் நடக்கும், அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சீதா சொல்ல, சித்தி உங்கள் மனசு மாதிரி கல்யாணம் செஞ்சு வைங்க, இவங்க 2 பேரும் பாவம் சித்தி, ப்ளீஸ் சித்தி அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, பாஸ் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாம ஒன்று திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கல, மீராக்காக்கு பிடிச்ச சத்யா சார் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நடத்தி காட்டுவோம் பாஸ், நடத்துவோம் அப்படின்னு சீதா சொல்ல, மகா யாருன்னு பார்க்க தானே போகிற, பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அர்ச்சனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் மகா வீட்டு வாட்ச்மேன் வெளியே நின்றுட்டு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக அந்த டைமில் ராம், சீதா, மீரா 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. இங்கேயே நில்லுங்கம்மா, உள்ளே போயிடாதீங்க, உள்ளே போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துமா, அப்படியே போயிடுங்கம்மா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்ல, போகிறேன்னு ஏன் பதறீங்க, யார் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கேட்க, உங்கள் உயிருக்கு தாம்மா ஆபத்து, சொன்னால் கேளுங்கம்மா, போங்கம்மா அப்படின்னு திரும்பவும் வாட்ச்மேன் சொல்ல, செக்யூரிட்டி என்ன வளர்றீங்க, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் போய் கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக மகாவும் அர்ச்சனாவும் கையில் ஒரு பெரிய பெரிய துப்பாக்கி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. மகா, சீதாவையும் மீராவையும் இன்னைக்கு உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அவங்கள கொன்னாதான் எனக்கு நிம்மதி, என்ன தைரியம் இருந்தால் நம்ம எதிரி சத்யா வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு மகா சொல்ல, மகா நான் அந்த மீராவை வெட்டி கொள்றேன், நீ அந்த சீதாவை சுட்டு கொள்ளு, இந்த வீட்டில் 2 பொண்ணை விழுந்தே ஆகணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. டேராம், அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே காலை வச்சா சத்தியமாக கொன்றுவேன், உயிர் மேலே ஆசை இருந்தா அவளை போ சொல்லு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. சீதா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் நீங்கள் கையில் வச்சிருக்கிற துப்பாக்கியில் குண்டு இருக்கா அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் சுட்டா உன் தலை தெரிச்சிருங்கிறாங்க அர்ச்சனா. அச்சச்சோ அப்படியா, அப்போ சுடுங்க, தலை தெரிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சீதா சொல்ல, மகா நம்ம ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கா, நம்ம கொலை வெறியில் இருக்கோங்கிறத காட்டு மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, காட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சீதா. உடனே மகாவும் சீதாக்கு நேராக துப்பாக்கியை நீட்டி அப்படியே குறி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி சுட்டுறாங்க. பார்த்தல அந்த குண்டு உன் தலையில் பட்டிருந்தா உன் தலை சில்ல செதறி இருக்கும் அப்படின்னு மகா சொல்ல, டேராம் அந்த துரோகி வீட்டுக்கு நீ எதுக்குடா போன அப்படின்னு அர்ச்சனா கேட்க, சித்தி இப்படி வாசல்லையே நிற்க வச்சு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு ராம் சொல்ல, உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் இவங்க 2 பேர் உயிர் போயிடும் அப்படின்னு மகா சொல்ல, அப்படியா எங்கள் உயிர் போயிடுமா அப்படின்னு சீதா கேட்க, முடிஞ்சா எங்களை கொள்ளுங்க பார்க்கலாங்கிறாங்க மீரா. ராம் நான் சீரியஸாக சொல்கிறேன், இவங்களை வாய் மூடிட்டு வெளியே போக சொல்லு, இல்லை நான் நிஜமாவே கொன்றுவேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. சீதா இவங்க உங்கள் மேலே கொலை வெறியில் இருக்காங்க, உள்ளே வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு துரை சொல்ல, அங்கிள் இதுக்கெல்லாம் பயந்து வெளில இந்த சீதா, முடிஞ்சா சுடட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் சுட்டதுக்கப்புறம் நீ எங்கடி பார்க்க போற, நீயே பரலோகம் போக வேண்டியதுதான் அப்படின்னு மகா சொல்ல. ராம் மகா பயங்கர கோபத்தில் இருக்கா, தேவையில்லாமல் 2 உயிர் போயிடும், பேசாமல் இவங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. சீதாவும் மீராவும் தானே உள்ளே போகக்கூடாது, நான் உள்ளே போகலாம்ல அப்படின்னு ராம் கேட்க, நீ இந்த குடும்பத்தோட வாரிசுடா, நீ உள்ளே போகலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இவங்க 2 பேரும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் மகா ஷூட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் மகாவும் சிரிக்கிறாங்க. பாஸ் நீங்கள் உள்ளே போகிறீங்களா, சொல்லுங்கள் பாஸ், என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் உள்ளே போகிறீங்களா அப்படின்னு சீதா கேட்க, ஏய் சொல்லுடா உள்ளே போறியா அப்படின்னு மீரா ஒரு பக்கம் கேட்க, சொல்லுங்கள் பாஸ் உள்ளே போகிறீங்களா அப்படின்னு சீதா கேட்க, ஆமாம்
நான் உள்ளே போக போகிறேன் அப்படின்னு ராம் சொல்ல, ஏய் ராம், யார் வளர்ப்பு? அவன் உடம்புல எங்கள் வம்சத்தோட ரத்தம் ஓடுது. மகாக்கு எதிராக ராம நிறுத்தணும்னு நினைக்காத, அது உன் கனவுல கூட நடக்காது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. பாஸ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? தயவு செஞ்சு போகாதீங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஏய், அவன் 4 வயசுலேருந்து ஏன் பேச்சு கேட்டு வளர்ந்த வண்டி. அவன் சித்திங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் இல்லடி. அதுதான் அவளோட வேத மந்திரம். நீ உள்ள போறாம், இன்னைக்கு இவங்க தலையெழுத்து என் கையால் சாகணும்னு இருக்கு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. ராம் பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. ராம் தங்கச்சிங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்த்தல, இது தாண்டி ராம் ஏதோ பாவோன்னு இறக்கப்பட்டு உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டா நீ உடனே இந்த வீட்டுக்கே எஜமானி ஆயிடுவியா? உன் கழுத்தில் இருக்கே தாலி, அதுவே நாங்கள் போட்ட பிச்சை, ராம் போட்ட பிச்சை. நீ இன்னொருத்தி கழுத்தில் தாலி ஏறதுக்கு உதவி செய்ய போறியா? பைத்தியக்காரி அப்படின்னு மகா சொல்ல, என்ன தைரியம் இருந்தா அந்த துரோகியோட வீட்டுக்கு நீ இவ்வளோ கூட்டிகிட்டு போயிருப்ப? ஏய், உனக்கு அவன் கூட கல்யாணம் கேட்குதா? என்ன திமிரு உனக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் 2 பேரும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்குமான உறவு இதோட அருந்து போச்சு. இனிமேல் உங்கள் 2 பேத்துக்கும் இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. செக்யூரிட்டி இவங்க துணிமணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வீசுங்கிறாங்க அர்ச்சனா. அப்படியே அந்த ஓட்ட தையல் மிஷினையும் கொண்டு வந்து தலையிலே போடு அப்படின்னு மகா சொல்ல, கரெக்டாக அந்த டைமில் ராம் ஒரு 2 பேக் எடுத்துகிட்டு வந்து சீதா முன்னாடியும் மீரா முன்னாடியும் வைக்கிறாங்க. சீதா மீரா 2 பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மகா உடனே ரொம்ப சிரிக்கிறாங்க. கூடவே சேர்ந்து அர்ச்சனாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சித்தி, இதில் ஏன் பேகும் இருக்குது அப்படின்னு ராம் சொல்லி முடிக்க சீதாவும் மீராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடவே சேர்ந்து துரையும் சந்தோஷப்படுறாங்க. மீதி இருக்கிற எல்லாரும் ஷாக்காகி பார்க்குறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.